பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோவை மகளா நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் மோப்ப நாய் கொண்டு பாதுகாப்பு சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை தருகிறார் சீதரன் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பல இளம் பெண்களை வீடியோ எடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த குற்ற செயல் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் புகார் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை செய்தது. இந்த வழக்கில் பொள்ளாச்சியைச் சேர்ந்த திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன் ஆகிய 5 பேர் கடந்த 2019ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். மேலும் அரண்பால், பாபு என்கின்ற பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 4 பேர் கடந்த 2021ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல், கூட்டுச்சதி, தடயங்கள் அளிப்பு உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 50க்கும் மேற்பட்ட அரசு தரப்பு சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 200 ஆவணங்கள், 400 மின்னணு தரவுகள் உள்பட பறிமுதல் செய்யப்பட்டு அனைத்து பொருட்களும் நீதிமன்றத்தில் சேர்க்கப்பட்டு உள்ளது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் 8 பேர் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பவர்களுக்கு எதிராக சாட்சியம் அளித்துள்ளனர். திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், ஆரன்பால், பாபு, அருளானந்தம், அருண்குமார் 9 பேருக்கு நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளார். கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவி கொண்டு சோதனை நடத்தப்பட்டது. துணை ஆணையர் தேவநாதன் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு வருவதையொட்டி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல பொதுமக்களுக்கு உள்ளே அனுமதி இல்லை என கூறுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி நேசராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.